எசேக்கியேல் 36:23. புறஜாதிகளின் நடுவே நீங்கள் பரிசுத்த குலைச்சல் ஆக்கினதும் அவர்களுக்குள் உங்களால் பரிசுத்த குலைச்சல் ஆக்கப்பட்டதுமான என் மகத்தான நாமத்தை நான் பரிசுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது புறஜாதிகள் தங்கள் கண்களுக்கு முன்பாக நான் உங்களுக்குள் பரிசுத்தம் பண்ணப்படுகையில் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். இந்த காரியம் திரும்ப திரும்ப இங்க சொல்லப்படுது. 21ஆம் வசனத்துல இருக்கு, 20ஆம் வசனத்துல இருக்கு. என் ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, என்னுடைய பரிசுத்தமான பேரை நீங்க கெடுத்துட்டீங்க, அதை மறுபடியும் நான் பரிசுத்தம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆண்டவரை ஒருபோதும் பரிசுத்த குலைச்சலாக்க முடியாது. அவர் பரிசுத்தமானவர், அவரை யாரும், ஆனா ஒரு பேரை அவர் நம்ம மேல போடுறார். என் ஆண்டவருடைய பேரை பயன்படுத்த எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இப்ப நான் ஏதாவது ஏடாங்கூடம் பண்ணா ஆண்டவர் அறியாதவர்களுக்கு நடுவுல ஆண்டவருடைய பேர் கொஞ்சம் கெட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆண்டவரை அறிந்தவர்கள் நடுவில் அது கெட்டு போகாது. அது கூட தற்காலிகமாகத்தான், ரொம்ப தற்காலிகமா. அந்த நேரத்துல கெட்டு போக அந்த ஆண்டவர் சரி பண்ணிடுவார். எப்படி சரி பண்ணுவார்? 2 அறை எனக்கு விடுவார், 2 அடி எனக்கு கொடுப்பாரு. அவனை பார்ப்பான், சுத்தி இருக்கிறான், பாத்தியா அவன் கடவுளே அவனை அடிச்சுட்டாரு, அப்ப ஒரு கரெக்டான ஆளுதான். அவர் தன்னுடைய பேரு பரிசுத்த குலைச்சல் ஆவதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஒரு பேரை நம்மளால கெடுக்க முடியும், ஆனா அது தற்காலிகமானதுதான். அதை அவர் சரி பண்ணிடுவார். அதனாலதான் நமக்கு சொல்லி கொடுத்தாரு, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே, உம்முடைய பேரை நான் கெடுத்துடக்கூடாது. அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். மிக கண்டிப்பான, மிக வைராக்கியமான, அநேகராலே முன்மாதிரியாய் கருதப்படுகிற ஒரு தேவனுடைய மனிதன் என்னுடைய நெருங்கின உறவினர். அவர் என்னுடைய உறவினர் என்று பலருக்கு தெரியும். நானாக சொல்வதில்லை, நானாக காண்பித்துக் கொள்வதில்லை. என் குரல் காட்டி கொடுத்து விடும், அல்லது ஏதோ ஒரு கோணத்திலே அவருடைய சாயல் கொஞ்சம் என்னிடத்துல உண்டு. என்னுடைய நடை உடை பாவனைகள் கொஞ்சம் அவருடைய நடை உடை பாவனைகளுக்கும் கொஞ்சம் ஒத்துமை உண்டு. எப்படி ஆகிலும் அவர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. சொல்லாட்டா கூட, தெரியாட்டா கூட கடைசியில கேட்டுருவாங்க, உங்களுக்கு அவருக்கு என்ன சம்பந்தம். அதனால நான் எப்பவுமே 2 காரியத்தை யோசிப்பேன். 1, ஆண்டவர் பேரை கெடுத்துடக்கூடாது. 2வது, தேவ மனிதன் என்னுடைய உறவினர், அந்த தேவ மனிதனுடைய பேரையும் கெடுத்துடக்கூடாது. அந்த 2 எப்பவுமே நாம மனசுல வச்சிருப்பேன். நான் எங்க அப்பா பேரை கெடுக்க கூடாது. எங்க அப்பாவுக்கு அவங்க வட்டத்துல நல்ல பேர் இருந்துச்சு. நான் எங்க அப்பா பேரு கெடுற மாதிரி ஒருபோதும் எங்க அப்பாவுடைய வட்டத்துல நடந்து கொண்டதே கிடையாது. என்னை பாராட்டுவாங்க, உங்க அப்பாவை விட நீ ஒருபடி போயிட்டேன்னு தான் என்னை பாராட்டி இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆண்டவருடைய நாமம் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கு. கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொன்னாங்க அந்தியோகியாவுல, அவங்களே வேற தரித்து கொண்டார்கள். இவங்க கிறிஸ்தவர்களையா, இயேசு போல வாழ்றாங்க, இயேசு போல இருக்காங்கயா என்று சொன்னார்கள். அது அவருடைய நாமம் பரிசுத்தப்படுவது. அவருடைய பேரை நம்ம கெடுக்கவே கூடாது. அப்படி கெடுத்தா போயிட்டு போதுன்னு விட்டுற மாட்டாரு. இப்ப என் பேரை யாராவது கெடுத்தா போயிட்டு போதுன்னு நான் விட்டுருவேன். ஏன்னா என் பேரை பெருமைப்படுத்துறதுக்கு ஆண்டவர் இருக்காரு. ஏன் நான் விட்டுருவேன்னா, ஆதியாகமம் 12ல ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, உன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்னார். உன் பேரை பெருமைப்படுத்துவேன். அப்ப என் பேரை அவர் பெருமைப்படுத்துவார். அதனால எவன் என் பேரை கெடுத்தாலும் கவலை இல்லை, அது ஆண்டவர் பார்த்துடுவார், நான் விட்டுறலாம். ஆனா ஆண்டவர் பேரை நான் கெடுக்கிறேன், யாரோ ஒருத்தர் கெடுக்கிறாங்கன்னா ஆண்டவர் தானே பார்க்கணும், வேற யாரு பாப்பா? அதனால அது அவர் சீரியஸா எடுத்துக்கிடுவார். அதை அவர் என்ன பண்ணுவாரு,
என் மகத்தான நாமத்தை நான் பரிசுத்தம் பண்ணுவேன். நான் உங்களுக்குள் பரிசுத்தம் பண்ணப்படுகையில், இப்ப என்னுடைய ஒரு தகப்பன், அந்த தகப்பன் நல்ல மனுஷன், அவருடைய பிள்ளைன்னு ஊருக்கே தெரியும். அவன் ஒரு தப்பு பண்றான். அதை அவங்க அப்பா கண்டிக்கிறாரு. கண்டிச்சாருன்னா அவர் பேர் காப்பாற்றப்படுகிறது. அவன் தப்பு பண்ணும்போது அவங்க அப்பா பேர் கெடுது. அவங்க அப்பா அதை கண்டிக்கும் போது அவங்க அப்பா பேரு மறுபடியும் சரியாயிருது. நல்ல மனுஷன்யா, பிள்ளைனாலும் தப்புதான், தப்புதான்னு நியாயமா செய்யறாரியா, கண்டிக்கிறாரியா, பேர் காப்பாற்றப்படுது. அப்படிதான் காப்பாத்துறாரு ஆண்டவரும். பல வசனங்கள் எசேக்கியேல்ல இருக்கு. ஏற்கனவே அதை நான் வேற கோணத்துல காட்டியிருக்கிறேன். மறுபடியும் அதை நாம் வாசிக்க போவதில்லை. அதனால அந்த ஞாபகம் நமக்கு நிச்சயமா இருக்கணும். ஆண்டவருடைய பேரு எனக்கு தரிக்கப்பட்டிருக்கு. அவர் பேரை நான் கெடுத்துடக்கூடாது. அப்படி கெடுத்தா அவர் சும்மா இருக்க மாட்டாரு. அவர் பேரை சரி பண்றதுக்காக எனக்கு தேவைப்பட்டா 2 அடி கொடுத்தாலும் கொடுப்பாரு. ஆகவே கவனமாக வாழ்ந்து ஆண்டவருடைய பேரை காப்பாற்றுவோம். ஆமென்.